வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணுறது, அதன் மூலமாக எப்படி உங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னாலும் கூட ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி அட்ராக்டிவான இமேஜஸை ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி லோகோ செட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ஸ்அப் கேட்டலாக் எங்கே இருக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிருங்க. அங்கே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் இன்ஸ்டால் பண்ணி இதில் உங்களுடைய நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடைக்கு ஒரு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுடைய கேட்டலாக்கை எத்தனை பேர் பார்த்தாங்க, உங்களுடைய ப்ரொஃபைலை எத்தனை பேர் பார்த்தாங்க, அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலு, கேட்டலாகு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃபேஸ்புக் இன்டகிரேஷனு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டூல்ஸுக்கு கீழே தான் இருக்கும். இதில் ஒவ்வொன்றையும் எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப் கேட்டலாகில் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். நிறைய பேர் இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமை சந்திக்கிறாங்க. ஸோ நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயுமே போயிட்டு அலைய வேணாம். கேன்வா அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஆப் இருக்குது. நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை போட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கிரியேட் அப்படிங்கிறத கொடுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த சைஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. 640x640 இந்த சைஸில் இமேஜ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிங்க. கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன். இப்போ இங்கே டெம்ப்ளேட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கரி அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேயே ஏகப்பட்ட டிசைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இமேஜ் தான் வேணும், பட் இந்த கேக் இமேஜை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே தனியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இமேஜ் ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு என்னுடைய ஓன் இமேஜை கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்களுடைய ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமான இமேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இங்கே ஒரு 5 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறது தான். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸுக்கு போயிருங்க, அங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய கடையோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதே மாதிரி உங்களுடைய லோகோவை இங்கே செட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஆட் ஆர் எடிட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அடுத்து தி பேக் ஹவுஸ் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய கடையோட நேம். அதே மாதிரி கடையோட டைப், அதாவது உங்களுடைய பிஸ்னஸோட டைப் கேட்டகரியை இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் முக்கியமான இடம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதணும். ஒரு 200 இல்லைன்னா 250 கேரக்டர்ஸில் ரொம்ப ஷார்ட்டாக உங்களுடைய கடையோட இன்ட்ரொடக்ஷனை பற்றி எழுதுங்க. ஸோ இது பெரிய அளவில் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட் அந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் பார்க்குறவங்க உங்களுடைய கடையை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் உங்கள் கடையை பற்றி எழுதிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு உங்கள் கடையை பற்றி இங்கிலீஷில் எழுத தெரியல அப்படின்னா ChatGPT இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் கேட்டலாக்கு இல்லைன்னா வாட்ஸ்அப் ப்ரொஃபைலுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடு அப்படின்னா ChatGPT எழுதி கொடுத்துரும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லொகேஷன் வந்து செட் பண்ண சொல்லும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஜஸ்ட் டைப் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த லொகேஷன் வந்து கரெக்டாக எனேபிள் ஆகாது. நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை எனேபிள் பண்ணால் மட்டும்தான், அதாவது கரெக்டாக செட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஐட்டம்ஸை ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய அட்ரஸ் இங்கே டைப் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து லொக்கேட் வந்து பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய கடை எப்பப்பெல்லாம் ஓப்பனில் இருக்குது க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூலை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் இமெயில் இருக்கும், அதே மாதிரி பிஸ்னஸ் வெப்சைட் இருக்கும். உங்களுக்கு இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப குட். அது ரெண்டையுமே வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிடுங்க. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. இதற்கு அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ண கேட்கும். இதுதான் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ரொம்ப பேர் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய இடம். இதை ஃபில் பண்ணாமலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னால் ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியலை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸை முடித்தாலும் சரி, இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஐட்டம்ஸை ஆட் பண்ண முடியும். இப்போ இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு லீகல் பிஸ்னஸ் நேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் கடையோட நேமை கொடுத்துருங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி வந்து நிறைய டைப் இருக்கும். சப்போஸ் நீங்கள் சோலோவாக ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன மாதிரியான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அட்ரஸ் ஏற்கனவே கொடுத்து அட்ரஸ் அப்படியே கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கஸ்டமர் கேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் உங்களுடைய கஸ்டமர் கேர் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களால் சேவ் பண்ண முடியாது. ஸோ எல்லா ஃபீல்டையுமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி கிரீவன்ஸ் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கிரீவன்ஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரோட நம்பரையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து ஏற்றுக்கும் வாட்ஸ்அப் பிஸ்னஸில். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்போ வெளியில் வந்துட்டு நீங்கள் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று என்னென்னா ஆட் நியூ ஐட்டம், இன்னொன்று என்னென்னா ஆட் நியூ கலெக்ஷன். ஸோ கலெக்ஷனுக்கும் ஐட்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே 3 கேக் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஐஸ்கிரீமுக்கு கீழே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ இதில் இந்த கேக்ஸ் அப்படிங்கிறது தான் கலெக்ஷன். உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஐட்டம். ஸோ நீங்கள் ஒரு சில உங்கள் குரூப் ஐட்டம்ஸை வந்து குரூப் பண்ணுறதுக்கு இந்த கலெக்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் நியூ ஐட்டம்ங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஆட் நியூ ஐட்டம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜை வந்து ஷோ பண்ண சொல்லும். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இமேஜஸை வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீமே வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே ஐஸ்கிரீம் சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதோட ப்ரைஸ் 350 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து நீங்கள் வேறு கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு கண்ட்ரியில் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிருக்காது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் டேக் வந்து ஷோ ஆகாமல் இருக்கிறது. ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும். இப்போ கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இந்தியா கொடுத்துட்றோம். இப்போ மோர் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் கோடு இல்லைன்னா லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீமுக்கு நிறைய இமேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் இமேஜஸ் கொடுத்து அந்த இமேஜஸையுமே வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு நீங்கள் சாரீ ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாரீக்கே மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில். அப்போது நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோஸ் ஒவ்வொரு ஐட்டமுக்குமே வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது ரொம்ப குட்டாக வந்து இருக்கும். இதை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஐட்டம் வந்து சேவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கடையில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் நியூ கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இதை கொடுங்க. இப்போ பாருங்கள்,
அதே ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதில் நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஐட்டம்ஸ் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் சிம்பிள் காட்டலை, மற்ற ஐட்டம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டலை, இதுக்கு மட்டும் காட்டுது. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டமை வந்து நம்ம ஒவ்வொரு டைம் ஐட்டம் ஆட் பண்ணும்போதும் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி தான் நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டலாக் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிரியேட் பண்ண உடனேயே நீங்கள் வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஷோ ஆகாது. வாட்ஸ்அப் ஒரு 24 hours மினிமம் வந்து எடுத்துப்பாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய கேட்டலாகை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், அவங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி காட்டுது. பட் நம்ம செட்டப் பண்ணும்போது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துட்றோம். இப்போ நமக்கு ஐஸ்கிரீம் 2 அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆனதை நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா ஐட்டம்ஸுமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டலாக நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த கேட்டலாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த லிங்க்கை ஷேர் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இல்லை ஷேர் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். காப்பி பண்ணிட்டோம். இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்க வந்து இங்கே லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் வந்து இப்போ அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டலாக் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ அவங்க எப்படி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்கள், கேக்ஸ் அதே ஐஸ்கிரீம் 2 அப்படிங்கிறது இருக்குது. ஜஸ்ட் அவங்க பர்த்டே கேக் வேணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண போகிறாங்க. ஆட் ஐட்டம் ஒன்று ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்களா அந்த வெரிஃபை ஆகாத ஐட்டம் வந்து இங்கே காட்டலை. ஸோ இப்போ நம்ம 2 ஐட்டம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போது வியூ கார்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அவங்க இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகி இன்ஃபர்மேஷனாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இங்கே வந்து பாஸ் ஆகிருச்சு. இப்போது நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இங்கே அவங்க ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸோட அந்த வியூ கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போது இதில் வியூ ரிசீவ்டு கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் உடனே அவங்களுக்கு சேட் பண்ணி நீங்கள் ஒரு சில விவரங்களை கேட்கலாம். ஸோ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வேணுமா, அடிஷ்னலாக என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், வாட்ஸ்அப் கேட்டலாகோட இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமராக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க நம்மளுடைய கேட்டலாகில் நம்ம ஒரு சில ஐட்டம்ஸை ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட எந்தாவது ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு அவங்க பார்க்க நினச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் கேட்டலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணாங்கன்னா போதும், நம்மளுடைய கேட்டலாக்ஸில் இப்போ இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவங்களால வந்து பார்க்க முடியும். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்களால இந்த ஐட்டம்ஸை காப்பி பண்ணி அவங்களும் வந்து பிறருக்கு வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்டலாக் ரொம்ப ரொம்ப வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதோட வந்து முடிஞ்சிடுறதில்ல, இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும். உதாரணத்துக்கு இப்போது ஒருத்தவங்க ஐ நீட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் தி பேக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மெசேஜஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இதெல்லாம் டிஃபால்ட் மெசேஜ். ஏன்னா ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி டைம் நம்ம மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ரிப்ளை எதுவுமே பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான டூல்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விவரங்களை இவங்க வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு கிரீட்டிங் மெசேஜ் அப்படின்னா என்னென்னா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெசேஜை இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன மெசேஜை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் கிரீட்டிங் மெசேஜ் எனேபிள் பண்ணிடுங்க. இந்த இடத்துல என்ன மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணணும், தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் அஸ், இதே மாதிரி வெல்கம் டு தி பேக் ஹவுஸ், இந்த மாதிரி ஒரு கிரீட்டிங் மெசேஜை டிஃபால்ட்டாக அனுப்புறதுக்கு இங்கே நீங்கள் வந்து வச்சிடலாம். அதே மாதிரி ரெசிபியன்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்ட் டு எவ்ரி ஒன்னா இல்லை
யாராவது வந்து எக்ஸெப்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கிரீட்டிங் மெசேஜ் சென்ட் பண்ணணும். அடுத்து குயிக் ரிப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் ஒரு சில மெசேஜஸை உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பெரிய லென்த்தான மெசேஜ் இல்லைன்னா யுவர் ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய மெசேஜ் வந்து டைப் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குயிக் ரிப்ளைஸை இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாஷ் போட்டு நீங்கள் இந்த தேங்க்ஸ்னா தேங்க்ஸ் ஷார்ட்கட்டுக்கு வந்து தேங்க்ஸ்னு அடிச்சிங்கன்னா போதும், இந்த மெசேஜ் போயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு ஷார்ட்கட்டை போட்டுட்டு இங்கே ஒரு மெசேஜை போட்டுட்டு இங்கே சேட் பண்ணுறதுக்கு இந்த குயிக் ரிப்ளைஸ் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து அவே மெசேஜ். ஸோ நம்ம வெளியில் இருக்கும்போது, அதாவது ஆஃப்லைனில் இதில் இருக்கும்போது அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து மெசேஜ் போகிறதுக்கு நீங்கள் அவே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ ஷெட்யூலும் வந்து பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் ஹவர்ஸுக்கு தாண்டி யாராவது மெசேஜ் பண்ணுறாங்கன்னா இந்த அவே மெசேஜ் அனுப்பணுமா, இல்லை பிஸ்னஸ் ஹவர்ஸ்லேயே அனுப்பலாமா, இல்லை எவ்ரி டைம் அனுப்பலாமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவே மெசேஜும் செட் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள்ஸ் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு கஸ்டமர்ஸையுமே வந்து கேட்டகரிஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள டீல் பண்ணுறதா இருக்கட்டும், ஈஸியாக வந்து டீல் பண்ண முடியும். ஸோ அதற்கான லேபிள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் கேட்டலாக எப்படி கிரியேட் பண்ணுறது, பேசிக்காக அதை எப்படி ஷேர் பண்ணுறது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, எப்படி கிரீட்டிங் மெசேஜ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் வந்து வர்றதுக்கு அதிக சான்ஸ் வந்து இருக்குது. அப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் டூலாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் க்ரோ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.